ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 8ல் எபிசோடு 108 பிக்கோலோ டைமோ மேக் ஹிஸ் லேண்டிங். ஸோ ஸ்டார்டிங் சீனில் நம்ம மாஸ்டர் டீமை தான் இங்கே காட்டுறாங்க. இப்படி மாஸ்டர் ஃப்ளைட்டில் போய்கிட்டு இருக்க அவர் நம்ம கோகு இறந்துட்டான்னு நினச்சி நம்ம கோகுவை பற்றின நினைவுகள் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. கோகுவை ஸ்டார்டிங்கில் பார்த்தது, அப்புறம் கோகு இவங்க கிட்ட வந்து சேர்ந்தது, அப்புறம் அதே இடத்துல நம்ம கிர்லினும் இவர்கிட்ட ட்ரைனிங்க்கு வந்தது, கோகு கிர்லின் இவங்க 2 பேர் சேர்ந்து ட்ரைனிங் எடுத்ததுன்னு சொல்லி நம்ம மாஸ்டர் கோகுவை பற்றின ஒவ்வொரு கோல்டன் மெமரியுமே இந்த இடத்துல நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காருங்க. அப்படி நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்க அந்த டைமில் ரேடாரில் அடுத்த பால் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறதா காட்ட இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். என்னது இது, இந்த பால் ரொம்ப வித்தியாசமா நகர்ந்து போயிட்டு இருக்கு, இதோட மூவ்மெண்டே ரொம்ப வித்தியாசமா இருக்குங்கிற மாதிரி பாக்குறாருங்க. கிர்லினை கொன்னவன்கிட்ட தான் இந்த பால் இருக்கு, இப்ப நம்ம அவனை தான் அடுத்ததா பார்க்க போறோம்னு நினைக்கிறேன், எல்லாரும் ரெடி ஆகுங்கிற மாதிரி இவங்க பயந்துகிட்டு போக இந்த பக்கம் நம்ம கோகு இருக்காரு பாத்தீங்களா, அவரு இப்ப டேம்பரினோட சண்டைக்கு நிக்கிறாருங்க. அதாவது போன வாட்டியே டேம்பரின் இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்தா பாத்தீங்களா, இப்ப அந்த இடத்துல கோகு டேம்பரின் இவங்க 2 பேரும் எதுக்கு சண்டைக்கு நின்றுகிட்டு இருக்க. ஸ்டார்டிங்ல நம்ம கோகு என்ன பண்றாரு, இங்கே இருந்து நம்ம டேம்பரினை வேகமா சுத்த ஆரம்பிக்க நம்ம டேம்பரினை சுத்தி சரியான வேகத்துல சுத்துறாருங்க. இவர் எங்க தான் இருக்காங்கிறதே நம்ம டேம்பரினால கண்டுபிடிக்க முடியல, அந்த அளவுக்கு வேகத்துல சுத்த நம்ம டேம்பரினுக்கு ஒரு பக்கம் பயங்கரமான பயம் வருதுங்க. இப்ப இது இப்படியே சுத்திக்கிட்டு நம்ம டேம்பரினோட வாயில ஒரு குத்துவாரு பாருங்க, அப்படியே வாயிலிருந்து எச்சி தெரிக்க இங்கே இருந்து ஏர்ல பறக்குறாங்க. ஏர்ல பறக்கிறவனை விடாம என் ஃப்ரெண்டையாடா கொன்ன அப்படின்னு சொல்லி நம்ம டேம்பரினோட வயிற்றுல சரமாரியா போட்டு குத்துறாங்க. அப்படி குத்தி பறக்க விட மறுபடியுமே நம்ம கோகுக்கு கோவ தனியிலங்க. இப்படியே பறந்து போனவன அவனோட முழங்கைய வச்சு அப்படியே ஒரு அடி அடிச்சு அப்படியே கீழே பறக்க விட மறுபடியும் அவனோட கழுத்து பொருளில ஒரு அடி அடிச்சு எப்படிலாம் இவன் ஃப்ரெண்டை கொண்டானோ அத்தனைக்கு நம்ம கோகு இந்த இடத்துல சரமாரியா அடிச்சு ரிவெஞ்ச் எடுத்து அப்படியே நம்ம டேம்பரினை கீழே இந்த இடத்துல மயங்கியும் விடுறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம யாஜிரோபிக்கு பயங்கரமான ஆச்சரியம். இனிமே இந்த பையன்கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போலங்கிற மாதிரி ஆச்சரியப்பட இப்ப இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் டீம் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க அந்த டிராகன் பாலை தேடி போயிட்டு இருந்தவங்களுக்கு இன்னுமே ஆச்சரியம் தாங்க முடியல. ஏன்னா இந்த டிராகன் பால் ஒரு இடத்துல இல்லைங்க, இது ஏதோ ஒரு இடத்தை தேடி ஒரு வித்தியாசமான முறையில நகர்ந்துகிட்டு இருக்கு. இவங்களுக்கு இதை நகர்றதே ஒரு ஆச்சரியமா இருந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம யாஜிரோபி என்ன சொல்றான், சரி கோகு நீ சொன்ன மாதிரியே அவனை அடிச்சுட்டு நான் போய் இப்ப இவனை சாப்பிட போறேன், எனக்கு இப்ப சாப்பாட்டுக்கு இவன் ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம யாஜிரோபி அவனை சாப்பாட போக அந்த டைம்ல நம்ம டேம்பரின் என்ன பண்றான், டக்குன்னு எழுந்திருச்சுறாங்க. எழுந்திருச்சு மிகப்பெரிய வழியில எழுந்திருக்கிறவன் எங்களை மாதிரி ஒரு ஆட்களை ஒன்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷனால தோக்க முடியாது, சின்ன பையனே என்ன அடிச்சதுக்கு உன்னை நான் கொன்னே தீர்வேண்டா அப்படின்னு சொல்லி அவன் வாயிலிருந்து லேசரை வரவழிச்சு நம்ம கோகுவை ஓங்கி அடிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய வெடிப்பை ஏற்படுத்த இந்த பக்கம் நம்ம கோகு அந்த இடத்துல இல்லைங்க, அந்த இடமே சாம்பலாக நான் நினைச்ச மாதிரி அந்த சின்ன பையன் சாம்பலாயிட்டான் அப்படின்னு சொல்லி அடுத்தது நம்ம யாஜிரோபி என்ன பண்றான், அவன் பயந்துகிட்டு நிக்க நம்ம யாஜிரோபியை அடிக்க இங்க இருந்து கிட்டக்க வந்துகிட்டு இருக்க. நம்ம கோகு சைட்ல நின்றுகிட்டு என்னப்பா அதுக்குள்ள நான் செத்துட்டேன்னு நினைச்சியா, கேவலம் இந்த மாதிரி ஒரு சின்ன அட்டாக்ல எல்லாம் நான் சாவன்னு நினைச்சியா, இதை நான் எப்பயோ டாச் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம கோகு சொல்லிக்கிட்டு என்ன பண்றான், இவனை அடிக்க வர இவனுக்கு பயங்கரமான பயங்க. இவனுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியாம பயத்துல நிக்க நம்ம கோகு என்ன சொல்றாரு, என் ஃப்ரெண்டை நீ கொண்டு இருக்க, என்னோட ஃப்ளையிங் நிம்பஸையும் நீ கொண்டு இருக்க, இது 2த்துக்காகவும் உன்னை விடவே மாட்டேன்டான்னு சொல்லி நம்ம கோகு ரிவெஞ்சில் வந்துகிட்டு இருக்க. இவன் என்ன பண்றான், நம்ம கோகுக்கு பயந்துகிட்டு இங்கே இருந்து பறந்து போறாங்க. இவன் பறந்து போக நம்ம கோகு அப்பயுமே இவனை சும்மா விடல, அவனோட பவர்ஃபுல் எக்ஸ்டெண்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதை இங்க இருந்து வச்சு அது அப்படியே வேகமா மேல வளர்ந்து போக அதோட முனையை பிடிச்சிக்கிட்டு நம்ம கோகுமே இங்க இருந்து அவன் பின்னாடி போறாங்க. அப்படியே போனவன் அந்த ஏரிலேயே கமேகமேகா அப்படின்னு சொல்லி ஒரு அடிப்பான் பாருங்க. அந்த ஏரிலேயே அந்த கமேகமேகாவோட அட்டாக்கை நேரடியாக எடுத்ததுனால இந்த இடத்துல நம்ம டேம்பரின் அப்படியே புகஞ்சு போயிடுறாங்க. இப்போ நம்ம டேம்பரின் செத்ததை நம்ம பிக்கோலோ அவரோட மைண்ட் ரீடிங்னால உடனே தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டோன்னே அங்கே உள்ளவங்க எல்லாம் உங்களுக்கு என்னாச்சு பாஸ், ஏன் அப்படி நீங்கள் பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க, என்னோட டேம்பரினும் இந்த இடத்துல இறந்துட்டான், இதுக்கெல்லாம் யாருடா காரணம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கோவத்தில் இருந்துகிட்டு இருக்க. இந்த பக்கம் பிலாஃபுக்கும் பயங்கரமான பயமும் ஆச்சரியமும் இருக்குங்க. அப்படி கேட்ட நம்ம பிக்கோலோ சொல்கிறான், இப்படி யார் தான் எனக்கு கீழே இருக்காங்க, அவங்கள கொன்னே ஆகணும், ஒழுங்கா அந்த இடத்துக்கு எங்க டேம்பரின் செத்தானோ எங்க என்னோட சிம்பிள் செத்ததோ அந்த இடத்துக்கு ஒழுங்கா கப்பலை திருப்புடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்ப இவங்க கப்பலை திருப்பிக்கிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம யாஜிரோபி பயங்கரமா கோவப்படுறான். கோகு நான் தான் அவனை சாப்பிடுன்னு சொன்னா, ஆனா நீ அவனை இப்படி பண்ணிட்டியே பாரு, உன்னை நம்பி நாங்க சாப்பாட்டுக்கு நெருப்பெல்லாம் மூட்டி வச்சுட்டேன், இப்ப நான் சாப்பிடாம என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்ல, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உனக்கு நான் சாப்பாட்டுக்கு ஏதாச்சும் ரெடி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கோகு சொல்ல, யாஜிரோபி நான் இப்பயும் சொல்றேன், அந்த டிராகன் பால் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உனக்கு பின்னாடி இன்னும் நிறைய எனிமி உன்னை
தேடி வந்துகிட்டு தான் இருப்பாங்கிற மாதிரி மறுபடியுமே நம்ம கோகு சொல்றாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம பிக்கலோட ஷிப்பை காட்டுறாங்க. ஷிப்பை காட்ட பிக்கலோ என்ன பண்றான், நான் உன்னை எப்படியும் கொல்லுவேன், இது வரைக்கும் என்னை எதிர்த்த 2 பேரை நான் கொல்லுட்டேன், ஆனா இந்த பூமியில இன்னுமே இவ்வளவு ஸ்ட்ராங்கானவங்க இருக்கீங்களா, நீங்க யாரு தாண்டா எங்க டீமை கொண்டதுன்னா அவனுக்கு இன்னுமே கோபம் தீரலங்க. இப்ப இந்த பக்கம் என்ன பண்றான் பிலாஃப், உடனே அவன் வந்து அவனோட மேப்பை பார்த்துட்டு அங்க சில பந்துகளை பார்த்து பயங்கரமா ஆச்சரியப்படுறான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பந்துகள் எல்லாமே கிட்டத்தட்ட 3 பந்து ஒரு இடத்துல இருக்கு, அந்த 3 பந்து வந்து 4வது பந்து தேடி போயிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம பிலாஃபுக்கு ஒரு ஆச்சரியம். நான் நினைச்சேன் நம்ம இந்த பால்ஸை நம்ம மட்டும் கலெக்ட் பண்ணல, நம்ம இல்லாம வேற யாரோ ஒரு டீமும் வந்து இந்த பாலை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, இப்ப நம்ம என்ன பண்ண போறோங்கிற மாதிரி நம்ம பிலாஃப் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மாஸ்டர் டீமை காட்டுறாங்க. நம்ம மாஸ்டர் டீம் என்ன பண்றாங்க, வேற ஒரு இடத்துக்கு அந்த பந்து கிடைச்ச சிக்னலை தேடி வர ஒரு மிகப்பெரிய மலை இருக்குங்க. அந்த மலையோட அடிவாரத்துல ஒரு குகைக்குள்ளதான் அந்த பால் இருக்கு போல. அந்த குகைக்கு நேரா வந்து அவங்க பிளைட்டை கீழே இறக்க அந்த டைம்ல சுத்தி காக்காக்கள் எல்லாமே இங்க இருந்து வேகமா வந்து அந்த பிளைட்டை பயங்கரமா தாக்குதுங்க. இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்க உடனே நம்ம சாவோசோ என்ன பண்றான், அவனோட பவரை யூஸ் பண்ண எல்லா காக்காவுமே அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி கீழே விழுந்துருது. இப்ப சாவோசோ இவங்க வெளியில விட்டுட்டு நம்ம மாஸ்டரு அப்புறம் டியானு இவங்க 2 பேரும் இங்க இருந்து நடந்து குகைக்குள்ள போறாங்க. குகைக்குள்ள போறாங்க, ரொம்ப நேரம் நடந்து போக அப்ப திடீர்னு நம்ம மாஸ்டரோட பின்னாடி தண்ணீர் துளிகள் அது அவர் மேல விழுந்த உடனே அவர் பயங்கரமா பயந்துடுறாருங்க. உடனே நம்ம டியானு உங்களுக்கு என்னாச்சு மாஸ்டர் அப்படின்னு கேட்க, இல்லப்பா இந்த தண்ணியை பார்த்து தான் பயந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் அடுத்தது நகர்ந்து வர அப்படியே கீழே விழுந்து கத்துறாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காக்கையோட கூடுகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கூட்டை மிதிச்சிடுறாரு. இங்கதான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காக்கையோட கூடுகளுக்குள்ளதாங்க இங்க ஒரு டிராகன் பால் இருக்கு. அதாவது இந்த இடத்துல இவங்க 6 ஸ்டார் டிராகன் பாலை வந்து கண்டுபிடிச்சவங்க செய்யறாங்க. இப்பதான் இவனுக்கு ஒரு பயங்கரமான கேள்வி. நம்ம டியானு சொல்றான், ஆமா மாஸ்டர் இந்த இடத்துல இந்த டிராகன் பால் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்க, இப்ப நம்ம மாஸ்டர் சொல்றாரு, டியான் எனக்கே இப்பதான் புரியுது. அதாவது இந்த டிராகன் பால் இதுக்கு முன்னாடி நம்மள ரேடார்ல எங்கெங்கயோ அலைஞ்சுக்கிட்டு இருந்தது பத்தியா, அதுக்கு காரணம் இந்த காக்கைகள் தான். ஏன்னா காக்கைகள் வந்து எப்பயுமே பளபளப்பான பொருட்களை ரொம்ப விரும்பும். இந்த காக்கைகள் இந்த டிராகன் பாலை வேற எங்கேயோ இருந்தோ எடுத்துக்கிட்டு வந்திருக்கணும். இந்த காக்கைகள் பாலை எடுத்துட்டு வந்ததுனாலதான் நமக்குமே ரேடார்ல சரியான இடம் எதுன்னு தெரியாம நம்மளையும் அலைய வச்சிருக்கு, அதுங்க எடுத்துட்டு வந்து அதுங்களோட கூடுகள்ல சேர்த்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம மாஸ்டர் சொல்ல, இப்ப இவங்க என்ன பண்றாங்க, அந்த டிராகன் பாலை அப்படியே எடுத்துக்கிட்டு இங்க இருந்து குகையில இருந்து போக இங்க சுத்தி உள்ள காக்கா எல்லாமே இவங்க 2 பேரையுமே போட்டு கொத்துதுங்க. இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் என்னென்னமோ தப்பிச்சு பாக்குறாங்க, ஆனா அந்த காக்கா விடல. உடனே இவங்க இங்க இருந்து அந்த பிளைட்டுக்கு போகணும்னு ஓடி வந்துகிட்டு இருக்க நம்ம மாஸ்டரோட தலையிலேயே அந்த காக்கா கொத்துதுங்க. உடனே நம்ம சாவோசோ என்ன பண்றான், இங்க இருந்து அவனோட தொப்பியை தூக்கி போட அதை நம்ம மாஸ்டர் போட்டுக்கிட்டு ஒரு வழியா மாஸ்டர் டியானி இவங்க 2 பேரும் அந்த பிளைட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே ஒரு வழியா சேஃபா இங்க இருந்து கிளம்பவும் செய்யறாங்க. இவங்க இங்க இருந்து ஒரு பக்கம் கிளம்பிக்கிட்டு இருக்க இப்ப கொஞ்சம் தூரம் கூட போகலைங்க, அதுக்குள்ள ரேடார்ல அடுத்த பால் எங்க இருக்குங்கிற மாதிரி காட்ட ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே இவங்க முடிவே பண்ணிடுறாங்க, நம்ம நினைச்சது சரிதான், ஏன்னா இதுக்கப்புறம் காட்ட போற இந்த பால் கன்ஃபார்ம் வந்து நம்ம கிரில்லினை கொண்டவன் எடுத்துக்கிட்டு போன பால் தான், கன்ஃபார்ம் கோகுவை கொண்டவனா அவன் தான், அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவனா இருக்கணும், அவங்ககிட்ட நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணுங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டு வர அப்பதாங்க நம்ம டியான் சொல்றான், யாரா இருந்தாலும் சரி அவனை நான் அடிச்சே கொள்றேன், அந்த பிக்கலோவை கதையை நான் முடிக்கிறேன்னு சொல்ல, இல்ல இவங்க கிட்ட நமக்கு நேரடி போட்டி ஆகாது, நம்ம எப்படியாச்சும் மறைஞ்சு நின்று அந்த டிராகன் பாலை திருடி சென்லாங் இருக்கு பாத்தீங்களா அதுகிட்ட நம்ம ஆசையை கேட்டு இந்த பிக்கலோவை அழிச்சே ஆகணும்னு சொல்ல, என்ன மாஸ்டர் இப்படி சொல்றீங்க, நம்ம பிக்கலோவை அழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கிரில்லினை எப்படி உயிரோட கொண்டுகிட்டு வருதா அப்படின்னு கேட்க, அதை பத்தி நீ கவலைப்படாத, ஏன்னா கிரில்லினை கூட ஒரு வருஷம் கழிச்சு கூட கொண்டு வந்துடலாம், ஆனா இந்த பிக்கலோ இப்ப அழியலன்னா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நம்ம மாஸ்டர் சொல்லிட்டு இருக்க, நம்ம டியான் என்ன சொல்றான், மாஸ்டர் இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, எனக்கு உங்க மாஸ்டர் சீல் பண்ணாரு தெரியுங்களா அவனை, அந்த டெக்னிக் மாஃபுஃபாவை எனக்கு கத்து கொடுங்க அப்படின்னு கேட்க நம்ம மாஸ்டருக்கு பயங்கரமான சாக்கு, அதெல்லாம் வேணாம் டியான், ஏன்னா அவர் அதை பண்ணவே ரொம்ப கஷ்டப்பட்டாரு, அப்படி அவர் பண்ணினத்துக்கு ஈடா அவரோட உயிரையே விட்டுட்டாரு, நீனும் இந்த டெக்னிக்கை பண்ணீங்கன்னா நீனு இதுக்கு செத்துதான் போவ, அது மட்டும் இல்லாம இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணோம்னா 100% அது கரெக்ட் ஆகுமாங்கிறது நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவரும் ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருக்க, இப்ப நம்ம டியானு கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்க, அப்ப நான் எதிர்பார்த்தது கரெக்ட் தான், மாஸ்டருக்கு இந்த டெக்னிக்கை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெரியும், அவர் பயந்துகிட்டு தான் கத்து தராம இருக்காருங்கிறத நம்ம டியானு புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம பிலாஃப் இருக்கான் பாத்தீங்களா, அவன் பயந்துகிட்டு இருக்கான், ஏன்னா இப்ப 4 டிராகன் பால் ஒரு இடத்துல சேர்ந்துட்டு 5வது டிராகன் பாலை தேடி இவங்க போயிட்டு இருந்தாங்களே, இதை பார்த்தோன்னே நம்ம பிக்கல சொல்றான், எதை பத்தியும் கவலைப்படாத, அவங்க டிராகன் பாலை சேர்க்கிற மாதிரி ஒரு பக்கம் சேர்த்துக்கிட்டே இருக்கட்டும், எப்படியும் என்கிட்ட ஒரு டிராகன் பால் இருக்கு, இந்த டிராகன் பாலை தேடி அவங்க எப்படியும் கடைசி இங்க வந்துதான் ஆகணும், அப்படி வரும்போது அவங்கள அழிச்சுக்கிட்டு மத்த 6 டிராகன் பாலையும் நம்ம எடுத்துப்போங்கிற மாதிரி நம்ம பிக்கலோ யோசிச்சுக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம யாஜிரோபி பசியில கீழே கிடக்கிற புல்லு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இப்பதாங்க நம்ம யாஜிரோபி சொல்றான், கோகு எனக்காக நீ ஒருத்தவனை
கொன்னுட்ட அப்படின்னா இந்த டிராகன் பாலை நான் உங்ககிட்டயே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, அந்த டைம்ல நம்ம கோகு என்ன பண்றாரு, அவரோட ரேடாரை எடுத்து பார்க்க ரேடார்ல அவர் இருக்கிற இடத்துலயே ஒரு டிராகன் பால் காட்டுற மாதிரி ஒரு சத்தங்க. உடனே நம்ம கோகு திரும்பி எங்கடா இந்த பால் காட்டுதுன்னு சொல்லி அக்கம் பக்கம் எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்க திடீர்னு அவர் தலைக்கு மேல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஷாக்குங்க. ஏன்னா இந்த இடத்துல பிக்கலோவோட அந்த ஷிப் இருக்கு பாத்தீங்களா, அது கரெக்டா நம்ம கோகு தலைக்கு மேல நிக்குதுங்க. ஆமாங்க, நம்ம பிக்கலோ அந்த ரேடாரை ஃபாலோ பண்ணி ஒரு வழியா கோகு கிட்ட வந்துடுறாரு. மேல இருக்கிறது பிக்கலோ தாங்கிறது நம்ம கோகுக்கு தெரியாது. உலகமே பார்த்து பயப்படக்கூடிய வீரன் கோகுவோட மாஸ்டர் ரோஷி, அவரே பார்த்து பயப்படக்கூடிய அப்படியாப்பட்ட ஒரு வில்லன் பிக்கலோ, அவனோட பலம் தெரியாத கோகுன்னு சொல்லி ரெண்டு பேருமே இந்த இடத்துல சந்திச்சுக்கிறதோட இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்றாங்க.